அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சனுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் எத்தனையோ இருந்தாலும், எத்தனையோ வாங்கினாலும், நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான குக்வேர், அதுக்கப்புறம் இந்த அப்ளையன்ஸையுமே வந்து சேர்த்து பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸி இது வாங்கி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஜோடியாக்ஸ் மிக்ஸி தான் இது. இதில் வந்து நிறைய கட்டரு, அதுக்கப்புறம் துருவுறது, அப்புறம் வாழைக்காய் சீவுறது, அப்புறம் நார்மலாக எல்லா மிக்சியிலும் இருக்கிற மாதிரி 3 சேர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த 3 சேரை வந்து பெருசாக எல்லா மிக்சியிலும் இருக்கிறது தான். அதை வந்து பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி இந்த கட்டர், அதுக்கப்புறம் இந்த சீவுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது முக்கியமாக எனக்கு கீரையை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இருந்தாலும் பொடியை கட் பண்ணால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி கீரை செய்வேன். அதனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாதி நேரத்தையே கிச்சனில் வந்து குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து துருவி சமைக்கும் போதே வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் அந்த துருவி சமைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா இந்த இந்த ஜோடியாக் மிக்சியில் இருக்கிற இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதே மாதிரி 3 சேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் இந்த சின்ன சேர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதில் உளுந்த வடைக்கு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை மிளகுத்தூள் இந்த மாதிரி ட்ரையான மசாலா அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு சேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கமெண்ட்லேயே நிறைய பேர் இந்த ஸ்டாண்டை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டாண்டு தான் எனக்கு அடுத்த ஃபேவரட்டான ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சுகர், காஃபி தூள், டீ தூள், அதுக்கப்புறம் ஆயில் பாட்டிலெல்லாம் கவுண்டர் டாப்பில் வச்சு நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? நான் கவுண்டர் டாப்பில் வைக்காமல் அதை ஆணி அடித்து கொஞ்சம் கைக்கு எசவாக இருக்கிற மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். இந்த காஃபி, டீ தூள், சுகர் இதெல்லாம் வச்சு ஸ்டீல்லே நம்ம கிச்சன் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணனால அந்த ஸ்டீல் ஸ்டாண்டே இருக்கட்டும்னு சொல்லி ஸ்டீலில் அரேஞ்ச் பண்ணேன். ரொம்ப ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மேலே ஃபுல்லாக இந்த அடிக்கடி எடுக்கிற டீ தூள், சுகர்லாம் வச்சுட்டு கீழே புளி, உப்பு, அதுக்கப்புறம் கல்லுப்பு, தூளுப்பு, புளி இந்த மாதிரி 3 வச்சுருப்பேன். சில நேரங்களில் புளி பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன்னா ஒன்றில் வந்து வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கிருவேன். இதை அப்படியே நான் திறந்து அந்த சாறு எடுக்காமல் அதிலேருந்து அப்படியே வந்து உப்பு எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆணி அடித்து தான் மாட்டியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ரேக்கெலாம் இருக்கு இல்லையா? ஆயில் வைக்கிறதுக்குனே இந்த மாதிரி சின்னதாக ஸ்டீலில் வந்து அடித்து வச்சுருக்கிறேன். இந்த ஆயில் பாட்டிலெலாம் எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ஆயிலுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு வச்சுருக்கிறதுனால எல்லா இடங்களையுமே அந்த பிசுபிசுப்பு வராது. கீழே ஒரு பேப்பர் போடுவேன். இல்லை அந்த பேப்பர் கூட சில நேரங்களில் போடாமல் அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வேறு இடங்களில் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது. அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஆயில் பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டீல்லே வந்து தேடிகிட்டு இருந்தேன். அதே ஸ்டீலில் இருக்கும் போது உள்ளே கைவிட்டு நல்லா கழுவுற மாதிரியான வசதியாக இருக்கணும்னு சொல்லி தேடும் போது இந்த 2 பாட்டிலை வந்து நான் வாங்கினேன். இது எல்லாமே கொஞ்சம் விலை வந்து கம்மி தான். அந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்ற இந்த 2 பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒன்று ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒன்றும், தோசை சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா? அந்த பாட்டிலும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடலெண்ணெய்க்கு ஒன்று, நல்லெண்ணெய்க்கு ஒன்று, நெய்க்கு ஒன்று இந்த மாதிரி நிறைய பாட்டில் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா கடலெண்ணெய் வாங்கினா நல்லெண்ணெய் வாங்க மாட்டேன். ஏதாவது இந்த ஆயிலில் ஏதாவது ஒன்று தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அது காலியானதான் மற்ற ஆயில் வாங்குவேன்றனால எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பாட்டிலை வந்து குறைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொருளை வாங்கின உடனே அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி நான் பல நாள் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பொருட்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதில் உங்களுக்கு வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குன்றனால அன்பாக்சிங் வீடியோ போடாமல் என்னோடய அனுபவங்களை வச்சு இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பொருளெல்லாம் நான் ஸ்டீல்லையே எல்லா பொருளையுமே மாற்றலான்னு டிசைட் பண்ணதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு நான் என்னோடய குக்கரை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. ஒரு 5 லிட்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் நான் குக்கர் வச்சுருந்தேன். அந்த ஒரே ஒரு குக்கர் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன குக்கர் நல்லா இருக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கும்போது எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த பிராண்டு லியோன் இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரூ. 1500 தான் நான் வாங்கும்போது. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் ஒன்றும் 2 லிட்டர் ஒன்றும் ஒரே மூடி தான் 2க்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இதில் பிரியாணிலேருந்து, சிக்கன் கிரேவிலேருந்து, சாதம் வடிக்கிறதுலேருந்து நிறைய வந்து பண்ணியிருக்கிறேன். இதில் தான் நான் சாதம் எப்படி குக்கரில் வடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்.
அது வந்து இந்த குக்கர்லேருந்து பண்ணதான். இந்த குக்கரை பற்றியும் டீட்டெயில் கேட்டிருந்தனால இதை வந்து சொல்கிறேன். விலை கம்மியாக ஒரு ஸ்டீல் குக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து வாங்கலாம். இதை நான் வாங்கினதுக்கு பின்னாடி அந்த 5 லிட்டர் குக்கரையே நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த குக்கர் தான் எனக்கு அதிகமாக நல்லா யூஸ் ஆகுது. எங்கள் வீட்டில் 4 பேருன்றனால இந்த குக்கர் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. அப்படியே யாராவது கெஸ்ட்டு வந்தாலுமே கூட ஒரு 2 டைமாக வந்து இதில் வந்து நம்ம சமைச்சிக்கலாம். ஒரு கறி வைக்கிறா இருந்தாலும் சரி, ஒரு எலும்பு வேக வைக்கிறது, இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப 2 டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு வந்து வெந்துடும். அதே மாதிரி இந்த 2 லிட்டர் சின்ன இது இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை அவிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். முட்டை வந்து நம்ம ஒரு சட்டியில் வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இதுக்குள்ளே வந்து ஒரு 5 முட்டை 6 முட்டை வரைக்குமே நல்லா ஒரு 10 முட்டை வரைக்குமே நான் வேக வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தான் ஒரு 10 முட்டை வேக வச்சேன். அந்த 10 முட்டையை போட்டு அது நிறையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக 2 விசிலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்டாக வந்து குக்கர் அந்த முட்டை வந்து வெந்துடும். அதே மாதிரி பருப்பு வேக வைக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு காலையில் ஏதாவது வெரைட்டி ரைஸ் கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா அந்த 2 லிட்டர் குக்கர் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இருந்தனால 3 லிட்டரும் அதுக்கப்புறம் 2 லிட்டரும் இந்த காம்போ வாங்கினேன். நீங்கள் வந்து 5 லிட்டர் குக்கர் இல்லை அப்படின்னா இதிலே 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர்னு 3 காம்போவாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் தான் விலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த 3 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கிச்சனில் அதிக நேரம் நிற்கக்கூடாது, குயிக்காக சமையல் முடியணும் அப்படின்னா நல்ல குக்கரில் நம்ம வந்து காசை செலவு பண்ணுறது தப்பு இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரங்களில் வந்து காசு போடுறது வேஸ்ட்டே ஆகாது. உங்களுக்கு காலம் முழுக்க நல்லாவே வரும். இதில் போட்ட காசு வந்து ஒர்த்து என்னை பொறுத்தவரை. இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி அடுப்புலையும் வச்சு குக் பண்ணலாம். அதே மாதிரி இண்டக்ஷன்லேயுமே நம்ம குக் பண்ணலாம். ஏன்னா இண்டக்ஷன் பெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரை ப்ளே பற்றி கேள்விப்படும் போது ட்ரை ப்ளே எப்படி நம்ம பிரியாணி இதெல்லாம் செய்ய முடியும், அது மாதிரி எப்படி கனமான அந்த சாம்பார் இதெல்லாம் வைக்கும் போது அடி பிடிக்குமே சில்வர்னாலே, இதை எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து தான் நான் வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் தான் அதிகமாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக இந்த கிராஃப்ட்ன்ற பிராண்டிலேருந்து இந்த 4.5 லிட்டர் கடாய், பெரிய கடாய் இது வந்து வாங்கினேன். இது வந்து தாராளமாக நிறைய குழம்பு வைக்கலாம். இதில் பிரியாணி கூட ஆக்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன். கரெக்டான பக்குவத்தில் நம்ம ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஸ்டிக் ஆகாமல் ரொம்ப சூப்பராகவே வரும். இந்த மாதிரி அகலமான கடாய் வாங்கும் போது நார்மலாக நம்ம குழம்பு வைக்கிற கடாயை விட இதில் வந்து மீன் குழம்புலாம் வைக்கும் போது உடையாமல் வரும். அதே மாதிரி இந்த கடாய் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி இன்னும் 2 கடாய் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3 லிட்டரில் ஒன்று 2 லிட்டரில் ஒன்றும் வாங்கினேன். ரெண்டுமே காம்போவாக வாங்கினேன். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த 3 லிட்டர். அது மாதிரி இதில் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும்னு சொல்லி நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒட்டாமல் நான் வந்து ட்ரை பண்ணலை, ஒட்டாமல் கூட வரலாம். ஆனால் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அதை சுற்றி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நார்மலாக சில்வர் பாத்திரங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதனால் சுற்றி கலர் வந்து ஒரு மாதிரி அந்த எண்ணெய் படிகிற மாதிரி மஞ்சள் கலரில் ஃபார்ம் ஆகும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது பொரியல் பண்ணுறதுக்கு, குழம்பு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ட்ரை ப்ளே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி, சேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி வந்து பண்ண வேணாம். பொரியல் பண்ணுறதுக்கு, குழம்பு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 லிட்டரில் லாஸ்ட்டாக காம்போவில் வாங்கினது இந்த ஒரு ஃப்ரை பேன் தான். இதுவும் அந்த கடாயும் சேர்த்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு காமிச்ச கடாய் வந்து தனியாக வாங்கினது. இதில் காமிச்சிருந்த எல்லா பொருளுமே நம்ம ஒரே நாளில் நம்மளால் வாங்க முடியாது. நீங்கள் வந்து நம்மளால் வாங்க முடியலன்னு எந்த ஒரு கில்ட்டியும் பட்டுக்க வேணாம். நான் இதெல்லாம் வாங்குறதுக்கு பல வருஷங்கள் யோசித்து பல வருஷம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இந்த கிச்சன் ஃபுல்லாமே ஸ்டீலில் இப்போ நான் மாற்றிருக்கிறேன். அதனால ஒரேடியாக நம்மளுக்கு அன்ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியான குக்கரை வாங்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எல்லாராலையும் முடியாது. அதனால் அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலவு பண்ணி உங்கள் கிச்சனை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃப்ரைக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்டைன் தான். நார்மலாக நீங்கள் இரும்பு கடாய் வாங்குறத விட இந்த கேஸ்டைனை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வேலைப்பாடை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான இது வராது. இது வெயிட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த பொரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரை ப்ளேயில் நீங்கள் பொரிக்காதீங்க, கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் பொரியல் பண்ணுற
விஷயங்கள் நார்மலாக காய்கறி பொரிக்கிறத பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா காய்கறி பொரிக்கும் போதெல்லாம் நம்ம அதை வந்து வெயிட்டாக வேறு இருக்கும், அதை தூக்கி தூக்கி சமைக்க முடியாது. பொரியல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டானது ட்ரை ஃப்ரை தான். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கேஸ்ட் அயர்ன் தான். கேஸ்ட் அயர்னை எப்படி ஆயில் தடவாமல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இதில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து வாங்கின உடனே நல்லா வாஷ் பண்ணிகிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதில் வந்து ஆயிலில் நம்ம 2-3 தடவை நல்லா பொரிக்கிற ஐட்டமாக பொரித்தோம் அப்படின்னா நல்லா வந்து பழகிரும். அப்பளம் பொரிக்கிறது, சிக்கன் பொரிக்கிறது, மீன் பொரிக்கிறது, இந்த மாதிரி டீப் ஃப்ரையாக பொரித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு பழகிரும், நான்ஸ்டிக் மாதிரி. அந்த மாதிரி பொரிக்கும் போது ஆயிலை மாற்றிட்டு அந்த ஆயிலோடு கழுவினோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் காய வச்சுக்கலாம். வெயில் இருந்தால் இந்த மாதிரி அடுப்பில் காய வைக்க மாட்டேன். வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கிருவேன். முக்கியமாக ஈரம் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எண்ணெய் தடவி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா காய வைங்க. அப்படி இல்லைன்னா வெயிலில் காய வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். துடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஈரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதிகமாக துடைக்கணும் தேவையில்ல. நல்லா வெயிலில் காய வச்சு முன்னாடி பின்னாடி 2 சைடுமே ஈரம் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நான் குழியாக ஒரு கடாய் வாங்கினேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது, சப்பாத்தி போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சேலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான 2 இரும்பு கடாய் மட்டும், 2 கேஸ்ட் அயர்ன் மட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ராக் பிராண்டு. ஒரே ஒரு ராக் பிராண்ட் வாங்கினோன்னா அதே பிராண்ட் நல்லா இருக்குன்றனால அதிலே வந்து நான் இந்த ஃப்ரையிங் பேனும் வந்து வாங்கினேன். இந்த கடாயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நான் சர்ச் பண்ணி விலை கம்மியாக இருக்கா எது இருக்குதுன்னு பார்த்து வாங்கினது தான் இந்த ராக் பிராண்ட். மற்ற பிராண்டை விட இந்த பிராண்ட் கொஞ்சம் காசு வந்து கம்மியாகவே இருக்கும். நீங்கள் அதை மற்றதை கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி இதில் ஆயில் தடவி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தான் மெயின்டைன் ஆகும். இருந்தாலும் அதில் தூசி ஃபுல்லாக படியும். நம்ம ஒவ்வொரு தடவை ஆயில் வந்து தடவி வைக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது எடுத்து அழகாக வந்து மாற்றிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா ட்ரை ஆக்கி காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணும் போதுமே அதில் ஈரம் இல்லாமல் மற்ற பாத்திரங்களோட வைக்காமல் இந்த பாத்திரத்துக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து வருஷ கணக்கில் நம்ம ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த தோசை கல் மட்டும் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ரூ. 1000 ரேட்டு தான் போட்டுருந்துச்சு. அதுக்கு கம்மியாக இல்லை. அதனால நான் வந்து இதை வந்து கடையில் வந்து அதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேஸ்டைன் மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்கு பேர் வேணால் வேறு என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்க்க யூஸ் பண்ண கேஸ்டைன் மாதிரியே தான் தெரியுது. இது ரூ. 200 தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து எல்லா இரும்பு கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் கடைக்கு போனீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில், இரும்பு கடையில் இந்த தோசைக்கல்லை வந்து காமிச்சிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து ஆன்லைனில் வாங்காமல் இந்த தோசைக்கல்லை மட்டும் நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லாபமாக இருக்கும். தோசைக்கல்லை பொறுத்தவரை நல்லா வந்து சுற்றி ஓரங்களில் கருப்பாக படியும். அதனால வாரத்துக்கு ஒரு தடவை கழுவி வச்சா போதும். இந்த தோசைக்கல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு தோசை வரும். அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற கரண்டி வந்து பார்த்திங்கன்னா இரும்பெல்லாம் காமிச்சிருக்கனால அதையும் சேர்த்து காமிச்சிருக்கிறேன். இரும்பு கடாய், இது வந்து நார்மல் இரும்பு கடாய் தான், கேஸ்ட் அயர்ன் இல்லை. இருந்தாலும் இதை வந்து சின்னதாக சட்னி தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது பொரிக்கிறது, தாளிக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். அதுக்கு மட்டும் இந்த தாளிக்கிற கரண்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எது வாங்கினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணியாவது நல்ல ப்ராடக்டாக நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு தடவை வாங்கி வச்சா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேவரட்டான ஒரு அப்ளையன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பு. நான் வச்சுருக்கிறது பட்டர்ஃப்ளை மாடல். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் இந்த மிக்ஸி வாங்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். எத்தனை வருஷம்னு கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் இந்த இண்டக்ஷன் அடுப்பு எதுக்காக ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பால் காய்க்கிறது, அதுக்கப்புறம் இந்த சாதம் வந்து அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் செம்போடையே நான் வந்து சில நேரங்களில் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முக்கியமாக இதில் டீ, பால் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஏதாவது குளிக்கிறதுக்கும் சரி குடிக்கிறது ரெண்டுக்குமே இந்த மாதிரி இண்டக்ஷன் அடுப்பை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் அந்த பட்டர்ஃப்ளைன்னு எழுதியிருக்கிறது கூட அழிஞ்சிருச்சு. இருந்தாலும் ரொம்ப இது வரைக்கும் ரிப்பேர் ஆகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸில் வைக்கிறத விட இதில் வைக்கும் போது ரொம்ப குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி டீ இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கும் போது சுற்றி வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆகும். நம்ம தேய்க்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இண்டக்ஷன் அடுப்பில் வைக்கும் போது அதிகமாக சுற்றி வந்து படியாது. உங்களுக்கு ஈஸியாக சிம்மில் வச்சுட்டு மற்ற வேலைகளை பண்ணுறக்குள்ளே டீ வந்து ரெடி ஆயிரும். கேஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 மாதத்தில் தீர்ற கேஸ் வந்து 3-3.5 மாதம் வரைக்குமே கேஸ் வந்து வருது. இந்த இண்டக்ஷன் அடுப்பு கூட ஒரு காரணமாக இருக்கலாம்.
அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் அடுப்பு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். நான் வச்சுருக்க அடுப்பு பார்த்தீங்கன்னா, வீடியம் பிராண்டு 2 பர்னர் இருக்கிறது தான். அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு 3 அடுப்பு 4 அடுப்பு இருந்தால் தான் நல்லா ஈஸியாக சமைக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த 2 அடுப்பு வைக்கும்போதே எனக்கு ரொம்ப ஈஸியாக சமையல் வேலை முடியுது. ஏன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் அடுப்பை நான் வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பழைய குழம்பு சூடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய இதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக தான் நான் வந்துச்சு ஒரு பெரிய விஷயத்த நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு தான், இந்த வீடியம் பிராண்டோட இந்த 2 பர்னர் அடுப்பு தான். நான் வந்து இந்த வீடு பால் காய்ச்சும் போது 3 பர்னரில் எனக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்தாங்க. 3 பர்னர் இருக்கிற மாதிரியான ஒரு அடுப்பு. இருந்தாலும் இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப காம்பேக்டாக வந்து கிச்சனை வந்து அடைக்காத மாதிரியும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இதை வந்து மாற்றுறதுக்கு மனசு இல்லாமல் இதையே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே வரலையான்னு கேட்டால் இல்லை. இதில் சின்ன சின்னதாக தான் பிரச்சனை. அதாவது அந்த இதில் தீ எரியும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதை ஒரு தடவை நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. இது வாங்கியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ரேம் வந்து நல்லா ஏரியும், நம்மளுக்கு காம்பாக்டாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இண்டக்ஷன் அடுப்பு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இருந்தனால இந்த 2 பர்னர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிராண்டு 2 பர்னர் வாங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, 2 பர்னர் வச்சது பத்தாது, வாங்கும்போதே நீ வந்து 3 பர்னர் அல்லது 4 பர்னர் வாங்கிட்டேன் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருந்திருக்கும், நல்லா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்போ கூட நானும் யோசித்தேன் 3 பர்னர் இருக்கிற அடுப்பு வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஃபேவரட் இருந்து எல்லோரும் நான் வீடியோவில் பார்த்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இந்த ப்ராடக்டை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரிசி எடுக்கிறேன் இல்லையா, இந்த சம்படம் தான். அடுப்புக்கு கீழே வந்து இந்த 3 சம்படம் நான் வச்சுருப்பேன். ஒன்றில் ரேசன் அரிசி, ஒன்றில் சாப்பாடு அரிசி, இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பலசருக்கு சாமான் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கவுண்டர் கீழே தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதை எல்லாமே நான் டீக்ளிட்டிங் பண்ணி மினிமலாக கிச்சனை மாற்றினதுக்கு பின்னாடி இந்த 3 சம்படம் வந்து கிச்சன் லுக்கவே கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. ஏதாவது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கூட கீழே ஏதாவது சிந்திச்சுனா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதில் வந்து நம்ம அரிசி வச்சுருக்கனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேறு எதுவுமே நான் கீழே வைக்கலை, இந்த 3 மட்டும்தான் கீழே வச்சுருக்கேன்றனால எனக்கு அந்த கிச்சன் வந்து பார்க்கவே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அந்த இடத்த வந்து இழுத்துட்டு துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதில் காமிச்சிருக்க பொருள் ஆன்லைனில் வாங்கினது அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் அனுப்பிச்சா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதை வந்து நீங்கள் வாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு காசு செலவு பண்ண வேணாம். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்.